Promise, I will always be. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ப்ராமிஸ் டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் 1:1 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைட்மெண்ட்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபேஸ் தெரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபேஸ் தெரியணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணணும்னா கூட நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கான்றதை ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே ஃபேஸ் அலைட்மெண்ட்டாக இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொலம்ஃபேட்ன்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வைப்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொலம்ஃபேட்ன்ற எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீடியோ விட்டு ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கொலம்ஃபேடில் ஒரு 8 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபர்ட் செட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாகவே -100 கொடுத்துக்கோங்க. மேலே பிரைட்னஸ்னு இருக்கும், அதை வந்து ஒரு -40 வந்து கொடுத்துக்கோங்க. -40 இல்லைனா 43 அந்த மாதிரி கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த பிளரை வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளரோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ப்ராமிஸ் டே டெம்ப்ளேட், அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள்.
செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அஸ் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ரைட் சைடு அந்த செலக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இப்போ சேச்சுரேஷனை கரெக்டாக தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பிரைட்னஸ்ஸு எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து கம்மி பண்ணது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக கலர்ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் டு ஃபார்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஆட் பண்ண அந்த ப்ராமிஸ் டே டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 40 வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் டார்க்காக வந்து ஷோ ஆகும். பேக்ரவுண்டில் இருக்கிற வீடியோ வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸை கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதே மாதிரி விட்டுறதா இருந்தாலும் விட்டுறலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சூப்பராக வந்து ப்ராமிஸ் டேவுக்கு வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எகைன் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.